இன்னைக்கு 27th நவம்பர், டே 2 ஆஃப் மை மேஹாங் சான் லூப். நேற்று சாங்மாயிலேருந்து கிளம்பி 192 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி மேசரியாங் வந்து சேர்ந்தேன். ஸோ கடந்த ஒரு வாரமாகவே வந்து எனக்கு ஒரு ஃபீவர், கோல்டு, பயங்கர காஃபு இதெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கு. அது வந்து ப்ரிடாமினெண்ட்டாக வந்து வெதர் சேஞ்ச்னால. சாங்ராயில் இருந்தேன், அதுக்கப்புறம் சாங்ராயிலேருந்து சாங்மாய் வந்த உடனே ஐ காட் சிக் அண்ட் இட் வாஸ் ஆக்சுவலி வெரி பேட். ஸோ ஐ ரெஸ்டட் ஃபார் 4 days சாங்மாயில். அதுக்கப்புறம் பெட்டராக ஃபீல் பண்ணன்ட்டு கிளம்பிங்க வந்தாச்சு. ஸோ நேற்று நைட்டு கொஞ்சம் சளி, அதெல்லாம் இருமல், பட் அது ஓகே. ஸோ இன்றைக்கி காலையில் எழுந்தாச்சு அண்ட் இப்போயுமே எனக்கு வந்து மூக்கெலாம் பயங்கரமாக அடைச்சிக்கிட்டு தான் இருக்குது. யூஸ்வலாக மேசரியாங் வரவங்க அன்றைக்கி நைட்டு இங்கே தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் இங்கேருந்து கிளம்பி அடுத்த டெஸ்டினேஷன் போயிடுவாங்க. அப்படி தான் நான் நிறைய ட்ராவலர்ஸ் வந்து நேற்று பார்த்தேன். இன்றைக்கி காலையிலேயே சீக்கிரமாக கிளம்பி போயிட்டாங்க. ஆனால் நான் மேசரியாங்கில் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா தங்குறேன். என்ன இந்த மேசரியாங் டவுனில் பண்ணலாம், பக்கத்தில் ஒரு 10 or 20 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத ஐம் கோயிங் டு எக்ஸ்ப்ளோர் நவ். ஸோ பேசிக்காக என்னோடய ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு அப்படியே சுற்றி பார்க்க போகிறேன். என்னெல்லாம் இருக்குது, எதெல்லாம் இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது இருந்தால் அது உங்களுக்காக படம் பிடிச்சி காமிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபாலோ மீ ஆன் மை டே 2 மேஹாங் சான் லூப் இன் மேசரியாங். திஸ் இஸ் பேக் பேக்கிங் தமிழன். என்னுடைய சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். இட் வில் ஹெல்ப் மீ and like this video. Yeah, follow me. Highway 108 தான் வந்து which connects Chiang Mai to Mae Hong Son. அந்த மேஹாங் சான் லூப் பண்ணுறது எல்லாமே அந்த ஹைவே 108 தான். அண்ட் இதுதான் அந்த ஹைவே 108. Yeah, see, நூடுல்ஸ் சூப் வித் போர்க். இது வந்து போர்க் பால்ஸ்ன்னு நினைக்கிறேன். அண்ட் மின்ஸ்ட் போர்க் இங்கே இருக்குது. அது இல்லாமல் கொஞ்சம் சாப்ட் போர்க் இருக்குது. அண்ட் யா, அண்ட் சம் ரெட் போர்க், யா, த கிறிஸ்பி போர்க். Wow, it's very good. சூப்பர், ஆசம். சரிங்க, கொலப்பசி மணி 1:25 ஆகுது. நான் நல்லா நிதானமாக ஆனால் கொஞ்சம் டக்குன்னு சாப்பிட்டுட்டு திருப்தியாக சாப்பிட்டுட்டு மேசரியாங் சுற்றி காமிக்கிறேன். ஏன் வெயிட் பண்ணுங்கள். முதல் பிளேஸ் தட் ஐம் கோயிங் டு விசிட் இஸ் சலாவின் நேஷ்னல் பார்க். ஸோ இப்போ நான் இருக்கிற இடத்துலேருந்து இது வந்து 7 கிலோமீட்டர்ஸ். அண்ட் உள்ளே என்ன இருக்குது ஏதுன்றது வந்து சரியாக தெரியல. பட் போய் பார்ப்போம். காசா பணமா, அஃப்கோர்ஸ் ஒரு என்ட்ரன்ஸ் டிக்கெட் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் லெட்ஸ் விசிட். யா, சொல்லலை, குறுக்கு சண்டாக கூப்பிட்டு போகுது. இது பாருங்கள், இது ஒரு ரோடு இருக்குன்றதே இப்போ தான் நம்மளுக்கு தெரியுது. இதுதான் வந்து சராவின் நேஷ்னல் பார்க்கோட Zone 1 அண்ட் தி இன்ஃபர்மேஷன் சென்டர். இந்த நேஷ்னல் பார்க்கில் மொத்தம் 2 ஜோன் இருக்குது. இந்த 2 ஜோன்லையுமே நீங்கள் ட்ராவல் பண்ணலாம், நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நாம் இப்போ இருக்கிறது Zone 1. Zone 1ல் இப்போ நம்ம அந்த விசிட்டர் சென்டர்கிட்ட இருக்கோம். இங்கே ஒரு கேம்ப் சைட் இருக்குது. அது இல்லாமல் ஒரு நேச்சர் ட்ரெயில் இருக்குது. அந்த நேச்சர் ட்ரெயில் நீங்கள் ட்ரெக்கிங் போகிறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். Zone 1 லேண்ட் ஜோன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் ஒரு ரிவர் ஜோன் இருக்குது. ரிவர் ஜோன் வந்து Zone 2. அண்ட் இந்த பர்டிகுலர் இடத்துலேருந்து, நாம் இருக்கிற இடத்துலேருந்து ஆல்மோஸ்ட் 50 கிலோமீட்டர்ஸ் அது. ஸோ நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா அந்த சராவன் ரிவர், அதை சுற்றி இருக்கிற இடங்கள்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த Zone 2ல் நீங்கள் வந்து வண்டி எடுத்துகிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா 4x4 4 வீலராக இருக்கணும். அப்படி இல்லைன்னா டர்ட் பைக், ஸ்கூட்டர், நார்மல் கார் இதெல்லாம் வந்து அங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ சராவன் ரிவரோட அந்த பியர்லேருந்து இந்த கேம்ப் சைட்டுக்கு ஆல்மோஸ்ட் 1 மணி நேரம் ரிவர் க்ரூஸ்.
நீங்கள் அங்கே போயிட்டு அங்கே உங்களுடைய கேம்ப் சைட் பண்ணலாம். அது இல்லாமல் அதே ஏரியாவில் ராக்கி பீச் சாண்டுன்னு ஒன்று இருக்குது. அது யூனிக்காக அங்கே வந்து மணலும் இருக்கும், ராக்ஸும் இருக்கும். ஸோ அது வந்து இந்த சராவின் நேஷ்னல் பார்க்கோட ஜோன் 2ஓட ஒரு மெயின் அட்ராக்ஷன். இந்த ஜோன் 2 வந்து தாய்லாந்து மியான்மாரோட பார்டரில் இருக்குது. சராவின் நேஷ்னல் பார்க்கோட என்ட்ரன்ஸ் ஃபீ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய் பீப்புள் அடல்ட்டுக்கு 20 பாத்து, ஃபாரினராக இருந்தால் 100 பாத், சைல்டாக இருந்தால் தாய் பீப்புளுக்கு 10 பாத்து, ஃபாரினருக்கு 50 பாத். ஸோ அது இல்லாமல் நீங்கள் சைக்கிளில் வந்தீங்க அப்படின்னா உள்ள நோ என்ட்ரன்ஸ் ஃபீ. மோட்டார் சைக்கிளில் வந்தீங்க அப்படின்னா 20 பாத், காரில் வந்தீங்க அப்படின்னா 50 பாத், அண்ட் கேம்ப் சைட் ஃபீ வந்து 30 பாத். நீங்கள் உங்களுடைய சொந்த டென்ட் கொண்டு வந்தீங்க அப்படின்னா. சப்போஸ் நீங்கள் டென்ட் எடுத்துகிட்டு வரல அப்படின்னா இவங்களே அங்கே டென்ட் ரெண்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ டென்ட் ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 220 பாத்து. இங்கே ஸ்லீப்பிங் பேக்கும் வாடகைக்கு எடுக்கலாம், 30 பாத்து. பில்லோக்கு 10 பாத்து, கிரவுண்ட் ஷீட்டுக்கு 20 பாத்து ஒரு நைட்டுக்கு. ஸோ இங்கே இவங்க ரெண்ட் பண்ணுற டென்ட்டு பெரிய டென்ட்டு, அதில் 3 பேர் வரைக்கும் தங்கலாம். டென்ட் வேணாம் அப்படின்னா இங்கே பங்களாஸ் ரெண்ட்டும் இருக்குது. ஸோ 3 பெட்ரூம் 2 பாத்ரூம் பங்களா இங்கே ரெண்ட் வந்து 900 பாத்து. அதில் வந்து 6 பேர் வரைக்கும் தங்கலாம். மண்டே டு தேர்ஸ்டே வந்து வெறும் 650 பாத்து தான். வீக்கெண்டில் அதாவது ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேல 900 பாத். ஸோ மொத்தமாக இங்கே வந்து 3 பங்களாஸ் இருக்கு. ஓகே. So, thank you so much. Welcome, it's my pleasure. நான் வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனேங்க. ஏன்னா இங்கே வந்து தங்குறதுக்கு கேம்ப் பண்ணுறதுக்கு அண்ட் பங்களாஸ் இருக்குது. 6 பேருக்கே வந்து 900 பாத்து தான். ஸோ அப்படின்னா பார்த்துக்குங்களேன், ரொம்ப ரொம்ப சீப்பு தான். அண்ட் பியூட்டிஃபுல் நேஷ்னல் பார்க், ஃபுல்லாக நேச்சர் தாங்க. இப்போ நான் பேசுறது நிறுத்தினேன்னா கேளுங்க. ரைட், இன்னைக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஜோன் 1ல் வந்து அந்த நேச்சர் ட்ரெயில் வந்து க்ளோஸ்டா, ஏன்னா மெயின்டெனன்ஸ் அப்படின்ட்டு. ஸோ நான் உள்ளே வந்து ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு நான் உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னாங்க. உள்ளே போகிறதுக்கு வந்து எதுவும் என்ட்ரன்ஸ் ஃபீலாம் கிடையாது. நீ அங்கே போய் அந்த நேச்சர் ட்ரெயில் பண்ணுற இல்லை கேம்ப் பண்ணுற அப்படின்னா தான் அந்த என்ட்ரி ஃபீலாம். பட் நீங்கள் சும்மா சைட் சீயிங்க்கு வந்து நோ ஃபீ அப்படின்ட்டாங்க. ஸோ இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு செக் போஸ்ட் இருக்குமா, அங்கே மட்டும் அநேகமாக மோட்டர் பைக்குக்கு 20 பாத் கொடுத்து போகணுன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க போகலாம். Okay, let's go and explore the national park. ஓகே, ஸோ இதுதான் அந்த செக் போஸ்ட். இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அண்ட் அந்த வியூ பாயிண்ட் போகிறதுனா நீங்கள் உள்ளே போகும்போது டிக்கெட் வாங்கிட்டு தான் போகணும். ஃபாரினர் அடல்ட்டுக்கு 100 பாத் ப்ளஸ் ஸ்கூட்டருக்கு வந்து 20 பாத்து அப்படின்னாங்க. சும்மா உள்ளே போய் சுற்றி பார்க்குறதுக்கு காசு வேணாம். ஆனால் நீங்கள் இங்கே மேலே ஒரு இடம் இருக்குது, அந்த வியூ பாயிண்ட்டு புதர்ச்சா அப்படின்ட்டு போட்டிருக்கு. இங்கே இருக்கிற சைன் போர்டில் 8.5 கிலோமீட்டர்ஸ்ன்னு போட்டிருக்கு. அண்ட் இவர் செக்யூரிட்டி இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ 8 கிலோமீட்டர் அப்படி மேலே போனேன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு 500 மீட்டர்ஸ் லெஃப்ட்டில் போனோன்னா அங்கே இருக்கும் அப்படின்றாரு. லெட்ஸ் கோவா. ஓகே, so once you get into this national park, see there is a sign which says Putecha and that is 8.5 kilometers. Now let's go towards that. நான் இப்போ காட்டுக்குள்ளே இருக்கேன். ஆனால் வந்து ஸ்கூட்டர் இருக்குது, ஜிபிஎஸ் இருக்குது. ஓகே, இதுவே வந்து எனக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து டர்ராக தான் இருக்குது.
ஸோ இங்கே அந்த புதர்ச்சா வியூ பாயிண்ட்டு 600 மீட்டர்ஸ்ன்னு போட்டிருக்கு. நானும் இந்த ரோட்டில் ஒரு 4-5 தடவை 2-3 கிலோமீட்டர் போயிட்டு வந்துட்டேன். ஆனால் அந்த புதர்ச்சா வியூ பாயிண்ட் எங்கன்னு தான் தெரியல. சரி, ஓகே, இங்கே 600 மீட்டர்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம், கரெக்டாக பைக்கில் 600 மீட்டர்ஸ் கால்குலேட் பண்ணுவோம். எங்கே வருதோ அதுதான் புதர்ச்சா வியூ பாயிண்ட். ஓகே, yeah, I tried this road, it's not that. Wait. So I think this is the viewpoint. From here, let's go 500 meters, okay? Let's just go see 500 meters. Let's see if there is a viewpoint here. Okay. Gotcha. Wow, okay. All right. So ஃபைனலாக இந்த புதர்ச்சா வியூ பாயிண்ட் இன் சரவன் நேஷ்னல் பார்க் வந்து சேர்ந்தாச்சு. ஐ திங்க் இட் இஸ் மோர் தென் 8.5 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேங்க. இல்லை, ஒருவேளை நான் வந்து காட் ரோட்டில் வந்ததுனால எனக்கு வந்து 8.5 கிலோமீட்டர் ரொம்ப தூரமாக இருந்ததான்னு தெரியல. ஸோ கம் ஹியர், நீங்கள் அந்த நேஷ்னல் பார்க்குள்ளே என்ட்ரு ஆனவுடனே ஒரு போர்டு இருக்கும். அங்கே வந்து அந்த லெஃப்ட் ரோடு எடுங்க அப்படின்ட்டு. அந்த லெஃப்ட் ரோடு எடுத்து நேராக அப்படியே காட்ஸில் வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா மெயின் ரோட்லேயே வந்து ஒரு இடத்துல வந்து புதர்ச்சா வியூ பாயிண்ட் அப்படின்ட்டு 600 மீட்டர்ஸ்னு ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. அந்த போர்ட்லேருந்து ஒரு 100 மீட்டர் வந்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு டர்ட் ரோடு வரும். அந்த டர்ட் ரோட்லேருந்து நீங்கள் இன்னும் ஒரு 500 மீட்டர்ஸ் வந்தீங்கன்னா இந்த புதர்ச்சா வியூ பாயிண்ட் வந்துடுவீங்க. அண்ட் வாவ், இட் இஸ் பியூட்டிஃபுல்ங்க. வாவ். அடுத்து நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் சாம் தாங் அப்படின்ற கோயிலுக்கு வந்திருக்கேன். அண்ட் இந்த கோயிலுக்கு வந்து 2 விதமாக நீங்கள் வரலாம். உள்ளே வந்து கோயில்கிட்ட பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டெப்ஸ் ஏறி நீங்கள் மேலே வரலாம். அப்படி இல்லைன்னா பின்னாடி அப்படியே ஸ்கூட்டர் அண்ட் கார் வர்றதுக்கு வந்து வழி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அப்படி தான் வந்தேன். ஸோ யாருமே இங்கே இல்லைங்க. அண்ட் கோயில் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப காமாக இருக்குங்க. ஒரு சத்தமும் இல்லை. எனக்கு அங்கே லெஃப்ட் சைடில் மட்டும் அந்த டவுனில் அந்த ஹைவேயில் வண்டிங்க போகிற சத்தம் லைட்டாக கேட்குது. அதை தவிர்த்து நத்திங் எல்ஸ். பியூட்டிஃபுல். நீங்கள் இங்கே மேசரியாங் வந்தீங்க அப்படின்னா சன்செட் பார்க்குறதுக்கு திஸ் இஸ் தி பெஸ்ட் பிளேஸுங்க. ஹோ, பியூட்டிஃபுல், அப்சல்யூட்லி கார்ஜியஸ்.